ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற ஒரு 2 முக்கியமான தவறுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நம்ம அது தப்பாக தான் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது உதவுங்க. நம்ம வாழ்க்கைங்கிறத திரும்பி பார்க்க முடியாத ஒன்று, மறுபடியும் இழந்த காலங்கள் வராது. அதனால் முடிஞ்ச நம்மளை நம்ம மாற்றிக்கணும். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாகரிகம் வளர்ந்துக்கிட்டு வர இந்த காலத்தில் நம்மளை மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க. ஆனால் நம்ம உடம்புல ஏற்படுற பல பிரச்சனைகள், வயிறு ரீதியாகவும் மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தில் சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கழிவுகள் எல்லாமே முழுமையாக வெளியேறது இல்லை. நம்ம 35 டிகிரின்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் போஸ்டரில் உட்காந்தா மட்டும்தாங்க நம்ம கழிவுகள் முழுமையாக வெளியேறும். அது நம்ம இந்தியன் டாய்லெட்டில் மட்டும்தாங்க சாத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாரினர்ஸ் கூட இப்போ இந்தியன் டாய்லெட் மெத்தடுக்கு மாறிக்கிட்டு வராங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்க டாய்லெட்டை மாற்றிக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு நம்ம இந்தியன் டாய்லெட் தாங்க யூஸ் பண்ணணும். இல்லை நாங்கள் வச்சுட்டோம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை நம்ம போகிற வாடகை வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வசதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் டூல் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்க. வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் 35 டிகிரியில் நம்ம உட்கார்றதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஸ்டெப் டூல் தாங்க. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வசதி இருக்கிற எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ஸ்டெப் டூல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கழிவுகள் முழுமையாக வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் டூல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த ஹைட்டில் எந்த ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன். ஒரு 10 to 15 கிராம் அந்த மாதிரி இருக்கும். துபாயில் தான் வாங்கினது. அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்போ சூக்குன்னு இருந்தது நான் வாங்கும்போது. இப்போ அமேசான் இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்ன பார்த்திங்கன்னா, தண்ணி குடிக்கிறது தாங்க. நம்ம சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று தான். நம்ம குடிக்கிற தண்ணி நிறைய பேர் இப்போ தவறான முறையில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிறைய பாதிப்புகள், பின்விளைவுகள் எல்லாமே ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாமலேயே நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரை தண்ணியை ஓரளவு வெதுப்பாக குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது நின்றுட்டு கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறதுனால மூட்டு வலி, கிட்னி ஃபெயிலியர், அது மட்டும் இல்லை இன்னும் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே முடிஞ்ச வர தண்ணியை இந்த மாதிரி நம்ம உட்காந்து குடிக்கிறதுனால மிகப்பெரிய 3 நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரே கல்லில் 3 மாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. என்னடா வெயிட் ரிடக்ஷன் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம உட்காந்து எழும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை தண்ணி குடிக்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் நீங்கள் நின்ன இடத்துல அப்படியே உட்காருங்க. கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, ஹாலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அப்படியே உட்காந்து சமங்காலம் போட்டு குடிக்கும்போது ஒவ்வொரு முறையும் அது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தாங்க. ஒவ்வொரு முறை சமங்காலம் போடுறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சமம். அதனால் நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முட்டி வலியிலேருந்து முட்டி வலிங்கிறது பெரிய பிரச்சனை. பொதுவாக உக்கி போட்டாலே இது தீருங்க. பொதுவாக நம்ம உட்காந்து எழும்போது அந்த முட்டி வலி போகுது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நின்றுக்கிட்ட தண்ணி குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது பார்த்திங்கன்னா, அது எல்லாமே தீருதுங்க. அதனால தாங்க சொன்னேன், நின்றுக்கிட்ட தண்ணி குடிக்காமல் உட்காந்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதோட நன்மைகள் பல ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, முடிஞ்சது அப்படின்னா கழுத்தை கொஞ்சம் நிமித்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாயை குவிச்சு கழுத்தை நிமித்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.